அப்பா வந்து என்ன கார்ல கடத்திட்டு போயிட்டாங்க. முதல்வர் விஜய் அவர்களோட மகன் ஜேசன் சஞ்சயோட இந்த வீடியோ தான் இப்ப சோஷியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. இதுக்கு முக்கியமான காரணமே ஜேசன் சஞ்சய் தன்னுடைய அப்பா விஜய் குறித்து பேசியிருக்காரு. அந்த விஷயம் தான் இப்ப பேசும் பொருளா இருக்கு. அதோட இத பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருமே அப்பா பத்தி இவ்வளவு அழகா பேசுறாரே, கண்டிப்பா இன்னும் அப்பா மகளுடைய உறவு ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. சோ இதன் காரணமா சங்கீதா மற்றும் விஜய் உறவு மீண்டும் தொடரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் இது வரைக்கும் அமைதியா இருந்த ஜேசன் சஞ்சய் இப்ப அப்பா பத்தி பேசியிருக்காருன்னு பலரும் சொல்லிட்டு வராங்க. ஜேசன் சஞ்சய் இப்ப சிக்மா அப்படின்ற படத்தை இயக்கிட்டு வராரு. இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் இப்ப முடிச்சிட்டு படமும் ரிலீஸ் ஆக இருக்கு. இப்படி இருக்க சூழல்ல தான் அந்த படத்துல நடிக்கிற ஜெமினி மணி அப்படின்றவரு ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சஞ்சய் ஜெமினி மணியோட பையன் கிட்ட உங்க அப்பா ஒன்ன மாதிரி நான் இருக்கும் போதே என்ன கடத்திட்டு போயிட்டாரு, அப்புறம் எங்க அப்பா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் என்ன விட்டுட்டாருன்னு சொன்னாரு. உடனே ஜெமினி மணி எதுக்காக கடத்திட்டு போனாருன்னு கேள அப்படின்னு சொல்றாரு. உடனே சஞ்சய் நான் சின்ன பையன்றதுனால மறந்துருச்சு, ஆனா உங்க அப்பா நான் உன்னை கடத்தினேன்னு சொல்லி என்கிட்ட ஷூட்டிங்ல நடந்த விஷயத்த அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிய வந்துச்சு அவர் என்ன கடத்திட்டாருன்னு. உடனே ஜெமினி மணி என்ன சொன்னாருன்னா, நான் தளபதியோட தீவிரமான ஃபேன், எப்படியாவது தளபதியை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அதனால சஞ்சயை எப்பவுமே அவர் தான் ஸ்கூல்ல வந்து பிக் பண்ணுவாரு. சோ கார்ல தான் எப்பவுமே தளபதி இருப்பாரு. செக்யூரிட்டியை அனுப்பி தான் சஞ்சயை கூட்டிட்டு வருவாங்க. செக்யூரிட்டிக்கு பதிலா நான் போய் சஞ்சயை தூக்கிட்டு வந்தேன். உடனே சஞ்சய் நான் தூக்கின உடனே பேக் எல்லாம் தூக்கி போட்டுட்டு என்ன அடிச்சாரு. அப்பையும் விடாம அப்படியே தூக்கிட்டு போய் தளபதிய பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவரை விட்டேன்னு சொன்னாரு. ஆமா, நம்மள முன்ன பின்ன தெரியாதவங்க வந்து தூக்குனா எப்படி இருக்கும், பயமா தானே இருக்கும், அப்படி பண்ணிட்டாருடா உங்க அப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப விளையாட்டா பேசியிருக்காரு ஜேசன் சஞ்சய். இத பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருமே அவர் பேசுற விதமாகட்டும், அவர் செய்யற செய்கை எல்லாமே அப்படியே தளபதி விஜய் மாதிரியே இருக்கணும் சொல்லிட்டு வராங்க. இதன் மூலமா அப்பா அம்மாவுடைய பாண்டிங் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் விஜய் சங்கீதாவுடைய டிவோர்ஸ் விஷயம் இப்ப போயிட்டு இருந்தாலும் ரீசெண்ட் டேஸாவே விஜயும் சங்கீதாவும் 2 பேரும் சேர்ந்து வாழ போறதா தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில தான் ஜேசன் சஞ்சயும் இதுவரைக்கும் அப்பா குறித்து எதுவுமே பேசினதில்லை. இப்பதான் இந்த அழகான தருணத்தை ஷேர் பண்ணிருக்காரு. இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.